ஒன்று சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம் எல்லாரும். அப்பொழுது தாவீது அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களுக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீதின் 2 மனைவிகளாகிய எஸ்ரேல் ஊராளாகிய அகினோவாலும் கர்மேல் ஊராளாகிய நாபாலின் மனைவியுமாயிருந்த அபிகாயிலும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆமென். தாவீது அமலேக்கின் குமாரராகிய அபியத்யார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், நீ பின்தொடர், நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, அவர் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் தன்னுடைய வீட்டில் மனைவி பிள்ளைகள் ஆசீர்வாதங்கள் கூடாரங்கள் எல்லாத்தோடையும் விட்டுட்டு யுத்தத்திற்கு போயிட்டு திரும்பி வரும்போது வேதம் சொல்லுது, அவருடைய கண்ணுக்கு முன்னாடி வெறும் சாம்பல் மட்டும்தான் தெரியுது. எல்லாம் சுட்டு அப்படியே எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டு கிடக்குது. அதனால தாவீது மட்டும் இல்ல, அவனோடு கூட போன அத்தனை சேவகர்களும் யுத்த வீரர்களும் தங்களிலே வெல நட்டு போகும் மட்டும் அத்தனை பேரும் ஏங்கி ஏங்கி அழுறாங்க. அத்தனை பேரும் புலம்புறாங்க. ஐயோ, என் மனைவிக்கு நான் என்ன பண்ணுவேன், என் பிள்ளைகளுக்கு நான் என்ன பண்ணுவேன், எப்படி இறந்துட்டாங்களா, என்ன ஆயிருச்சு, பிடிச்சிட்டு போனாங்களா, அந்த புலம்பல் அங்கெல்லாம் உண்டாயிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவனோடு போனவர்கள் பலனற்று போகும் மட்டும் புலம்பி அழுதுட்டே இருக்கிறாங்க. ஐயோ, என் மகனே, என் மகளே, ஒவ்வொருத்தரும் பேரை சொல்லி 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 அழுதுட்டே இருக்காங்க. ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தர் தாவீதை திடப்படுத்துகிறார். உடனே தாவீது ஆண்டவரிடத்துல கேட்கிறான், அந்த தண்டை பின்தொடரட்டுமா, நான் பிடிப்பேனா அப்படின்னு கேட்ட உடனே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, நீ பின்தொடர், நீ சகலத்தையும், இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி சகலத்தையும் நீ திருப்பி கொள்ளுவாய், சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் நம்பர் 1 முதலாவதாக நமக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய புலம்பல் வெகு சீக்கிரமாய் நீங்கள் புலம்புகிற நீங்கள் சந்தோஷப்பட போகிறீர்கள். கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார். எந்த காரியத்தில் நீங்கள் புலம்புகிறீர்களோ, எந்த காரியத்தை குறித்து நீங்கள் அழுதீர்களோ, எந்த காரியத்தை குறித்து நீங்கள் அதிகமாய் கண்ணீர் வடித்தீர்களோ, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அந்த ஆசீர்வாதத்தை உங்க கண்கள் காணும். எப்படி தாவீதும் அவனுடைய பிள்ளைகளும் உயிரோடு இருக்கிறதை கண்டார்களோ, அதே போல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் புலம்புகிற அந்த காரியம் ஒன்றும் சேதமாகாது. நீங்கள் புலம்புகிற அந்த காரியம் நஷ்டம் அடையாது, அந்த சரீரம் நஷ்டம் அடையாது, அந்த பணம் நஷ்டம் அடையாது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். அந்த காரியம் மீண்டும் உங்களுக்கு கடந்து வரும். அந்த காரியத்தை ஆண்டவர் மறுபடியும் உங்களுக்கு தருவார். நீங்க புலம்பல நிறுத்துகிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு திருப்பி தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு திருப்பி தருகிற கர்த்தர். நான் புலம்பின அந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு திரும்ப தர பண்ணுவார். சொல்லுங்க, விசுவாசத்தோட சொல்லுங்க, எனக்கு திரும்ப அவர் தர பண்ணுவார். ஆமென். திரும்ப தர பண்ணுகிற தேவன், எனக்கு திரும்ப தர பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. நம்பர் 2 இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். நீங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20வது அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனம். அந்நாட்களிலே
எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன்னை நான் குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். நல்ல கரங்களை தட்டி ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த எசேக்கியா ஒரு நல்ல ராஜா, ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமாய் நடந்தவன். நிறைய ஆலயத்தை கட்டி சுத்திகரித்து தன்னுடைய அரண்மனையை கட்டி ஜனங்களெல்லாம் சீர்படுத்தி எல்லா வேலையும் செஞ்சிட்டாரு. ஆனா எல்லா வேலையும் செஞ்ச மனுஷன் தன்னுடைய குடும்பத்தை மட்டும் எதுவுமே அவர் செய்யலை. தான் அந்த இடத்தை விட்டு போயிட்டாருன்னா, ராஜா பதவியை விட்டு போயிட்டாருன்னா, அந்த இடத்துல திரும்ப ராஜாவாய் உட்கார்றதற்கு யாருமே அவங்க குடும்பத்தில் இல்லை. அவனுக்கு பிள்ளைகளும் அந்த நாட்களில் அப்புறம் பிறகு இப்பதான் ஜெபம் பண்றான். ஜெபம் பண்ண உடனே கர்த்தர் 3 வருஷத்துக்குள்ள அவனுக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கிறார். அதற்கு பிறகு 15 ஆண்டுகள் தாண்டி இந்த எசேக்கியா மரிக்கும் போது அவனுடைய பிள்ளைக்கு கிட்டத்தட்ட 12 வயது இருக்கிறது. அப்போ கர்த்தர் இவனுடைய அழுகை, இவனுடைய புலம்பல் அப்படின்னா தீர்க்கதரிசி வந்து சொல்லிட்டாரு, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், நீர் இறந்து போவீர், நீ செத்து போவீர். ஆனா அந்த வார்த்தையை கேட்டுட்டு அந்த மரண பயம்ன்றது பெரிய பயம் இல்லை. ஒண்ணுமே நான் செய்யலை, என் குடும்பத்துக்கு ஒண்ணுமே நான் பண்ணலை, இப்பவே நான் செத்து போயிட்டானா என்ன பண்றது, நான் எதுவுமே இல்லாம எப்படி போறது? வேதம் சொல்லுது, அவன் பள்ளி அறையிலே யாருக்கும் தெரியாம முகத்தை சுவர்புறமாய் திருப்பி கொண்டு புலம்பின அந்த புலம்பலை கர்த்தர் கேட்டு தீர்ப்பை ஆண்டவர் மாற்றி எழுத வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க சிலர் வந்து மனுஷனிடத்துல புலம்பாம இருக்கலாம், சொந்தக்காரங்களிடத்துல புலம்பாம இருக்கலாம், ஆனா பாத்ரூம்ல யாருக்கும் தெரியாம நீங்க புலம்பிக் கொண்டிருக்கலாம். உங்களுடைய படுக்கை அறையில உங்களுடைய தலையாணை அது தெரியும், நீங்க எவ்வளவு புலம்புறீங்கன்னு அது தெரியும். அப்படியே ஏங்கி ஏங்கி அழுது சொல்லிட்டே இருக்கலாம். இரவு நீங்கள் தூங்க போகும்போது புலம்பலோட நீங்க தூங்க போகலாம். ஆனா நான் நம்புறேன், எசேக்கியாவினுடைய அந்த புலம்பலை கர்த்தர் கேட்டார். கேட்டு கர்த்தர் தீர்ப்பை மாற்றி எழுதினார். இன்றைக்கு ஒன்று நடக்க போகிறது. உங்கள் புலம்பலின் காரணமாக உங்க பிள்ளை மேல இருக்கிற தீர்ப்பை கர்த்தர் மாற்றி எழுத போறாரு. உங்க குடும்பத்தின் மேல இருக்கிற தீர்ப்பை கர்த்தர் மாற்றி எழுத போறாரு. மனுஷங்க சொன்ன தீர்ப்பு மாற்றி எழுதப்படுகிறது. சொந்தக்காரங்க சொன்ன அந்த தீர்ப்பை ஆண்டவர் மாற்றி எழுத போறாரு. ஹல்லேலூயா. உங்க பிள்ளை இப்படி ஆவான்னு சொன்னதுனால தானே நீங்க சுவர்புறமாய் திரும்பி அழுதிங்க. ஆண்டவரே, இவன் சொன்னது மாதிரி நடந்துருமா, இவன் என் பிள்ளைய சொன்னது மாதிரி நடந்துருமா, என் குடும்பம் இப்படி ஆயிருமா? அவன் ஒரு தீர்ப்பு சொல்றானே, அவன் சொல்றது அப்படி நடந்துட்டா நான் வெட்கப்பட்டு போயிருவேனே. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்களுடைய புலம்பலுக்கு ஒரு பரிசு வருகிறது. கர்த்தர் உங்க புலம்பலுக்கு ஒரு பரிசை கொடுக்கிறார். உன் கண்ணீரை கண்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் ஜெபத்தை கேட்டேன். நீங்க புலம்பின புலம்பலை பார்த்து கர்த்தர் அந்த தீர்ப்பை மாற்றி எழுதுகிறாரு. அந்த மரண தீர்ப்பை ஆண்டவர் மாற்றி எழுதுறாரு. அந்த தண்டனை தீர்ப்பை ஆண்டவர் மாற்றி எழுதுறாரு. அந்த சாபம் என்கிற தீர்ப்பை ஆண்டவர் மாற்றி எழுதுகிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி முழு பலத்தோடு, முழு பலத்தோடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
என் ஆண்டவர் தீர்ப்பை மாற்றி எழுதுகிறவர், தீர்ப்பை மாற்றி எழுதுகிறவர். ஹல்லேலூயா. அவர் ஒருவரால தான் எனக்கு எழுதப்பட்டிருக்கிற தீர்ப்பை மாற்றி எழுத முடியும். டாக்டர்கள் எழுதின தீர்ப்பை மாற்றி எழுதுகிற தேவன், வக்கீல் எழுதின தீர்ப்பை மாற்றி எழுதுகிற தேவன், பெரிய வல்லமை உள்ளவர்கள் எழுதின தீர்ப்புகளை மாற்றி எழுதுகிற தேவன். நீங்க எந்த காரியத்திற்கு புலம்புறீங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. அந்த தீர்ப்பை பற்றி பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. அந்த தீர்ப்பை பற்றி நீங்க அஞ்ச வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தை நேரா வருது. அந்த பிள்ளைய கர்த்தர் ராஜாவாக்கி காண்பிப்பார். உங்க குடும்பத்தை கர்த்தர் தலை நிமிர பண்ணுவார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு, ஓ ஹல்லேலூயா, கைகளை தட்டி என் புலம்பலை உங்க பிள்ளைக்காக புலம்பல கர்த்தர் கேட்டுட்டாரு. அவனுக்கு விரோதமாக இருக்கிற தீர்ப்புகளை கர்த்தர் மாற்றி எழுதுகிறார். நம்முடைய புலம்பல்களை கர்த்தர் கேட்டு தீர்ப்பை மாற்றி எழுதுகிற கர்த்தர். நீங்க நடக்கும், நீங்க ரிசல்ட்டோட தான் வருவீங்க. நீங்க சொன்ன வார்த்தை மாறிடுச்சுன்னு நீங்க சொல்லுவீங்க. அவங்க கொடுத்த தீர்ப்பு நடக்கலன்னு நிறைய பேர் சாட்சி சொல்லுவீர்கள். விசுவாசிக்கிறீர்களா இல்லையா? கையை உயர்த்தி சொல்லுங்க. நான் நம்புறேன் ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் நம்புறேன் ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்ல சொல்ல அந்த மகிமை கடந்து வரட்டும். ததரம் ஹரதல ரபௌதர ஹதரமா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. மறுபடியும் சீர்திருத்தங்களை செய்ய வைக்கிற கர்த்தர், மறுபடியும் மறு ஜீவனை கர்த்தர் எசேக்கியாவுக்கு கொடுத்தார். மறுபடியும் புத்திர சன்னிதானத்தை கர்த்தர் தந்தார். அவனுடைய வீட்டு காரியங்களை ஒழுங்கு பண்றதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். தீர்ப்பு மாற்றி எழுதப்பட்டது, தீர்ப்பு மாற்றி எழுதப்பட்டது. ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என் புலம்பலை களிப்பாக மாற்றுகிறேன், ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்கின்றேன். புலம்பலை களிப்பாக மாற்றுகிறேன், ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்கின்றேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். சொல்லுவோம். பாத்திரம் நிரம்பி, கைகளை மேல தட்டி நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, இயேசுவே. நடக்கட்டும்பா, நடக்கட்டும்பா. வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாடு, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாடு, வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுவோம். எனக்கு விரோதமா எழும்பும், ஆனாலும் என்னை மேற்கொள்ள முடியாதே, ஆனாலும் என்னை மேற்கொள்ள முடியாது. என்னை காத்திட என்னோடு இருக்கின்றார், என் தலையை உயர்த்திடுவார். என்னை காத்திட என்னோடு இருக்கின்றார், தலையை உயர்த்திடு. சொல்லுவோம். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாள், வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாள், வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரை போல தீர்ப்பை மாற்றி எழுதுகிறவர் யாருமே இல்லை உலகத்திலேயே. மேய்ப்பர்கள் அருவருப்பான ஒரே ஒரு நாடு எங்க அப்படின்னா அது எகிப்து. ஒரே ஒரு நாடு. மேய்ப்பர்களை அருவருப்பா பார்க்கிற ஒரே ஒரு நாடு எங்கன்னா எகிப்து. ஆனா அந்த எகிப்துல தான்
ஆண்டவர் யோசேப்பு என்கிற ஒரு மேய்ப்பனை கொண்டு போய் வச்சு கத்தர் அவன் மூலமாய் அந்த ஜனங்களை கத்தர் போஷித்தார். எந்த இடத்துல பிடிக்கலையோ, எந்த இடத்துல எதிர்ப்போ, எந்த இடத்துல உள்ள நுழைய முடியாதோ, எந்த இடத்துல அருவருப்போ, என் ஆண்டவர் வேற யோசேப்பை வேற எந்த நாட்டுக்காவது கூட்டிட்டு போயிருக்கலாம்ல, வேற ஏதாவது ஊருக்கு கொண்டு போயினா கூட ஈஸியா அவன் போய் ராஜா சன்னிதானத்துல உட்கார்ந்துருவான்ல. ஆனா ஆண்டவர் எகிப்திற்கு எது கூட்டு போனார்னா, எந்த இடத்திலிருந்து தீமை வந்ததோ அந்த இடத்திலேயே என்னை தலையை நிமிர பண்ணுகிறவர். நீங்க கலங்கவே கலங்காதீங்க. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எபிரேயர்கள் வந்து எகிப்தியர்களுக்கு அருவருப்பா இருக்கிறதுக்கு காரணம் மேய்ப்பர்கள். அந்த இடத்துல ஒரு மேய்ப்பன தலைவனா கத்தரால உருவாக்க முடியும்னா, உங்க தலை மேல இருக்கிற தீர்ப்பை மாற்றுவதற்கு என் கத்தர் வல்லவர். வம்சா வழியாக எழுதியிருக்கிற தீர்ப்பு உங்க புலம்பல்ல மாற போகுது. இனி உங்க பிள்ளைகளுக்காய் புலம்ப வேண்டியது வருவது இல்லை. ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக என்னுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் கத்தர் மாற பண்ண போகிறார். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தினுடைய 31வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து அந்த அங்கியை இரத்தத்தாலே தோய்த்து பலவர்ணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்திற்கு அனுப்பி, இதை தங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொல்ல சொன்னார்கள். யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையிலே ரெட்டை கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இங்க வந்து இந்த பிள்ளை பாருங்களேன், தன்னுடைய சகோதரர்களுக்கு ஆகாரத்தை கொண்டு கொடுக்க போகும்போது அவங்க அப்பா வாங்கி கொடுத்த பலவர்ண அங்கியை போட்டுட்டு போயிருக்காரு பாருங்க. அப்ப எந்த அளவிற்கு தன்னுடைய தகப்பனார ஸ்பெஷலா அவர் நினைச்சிருக்கிறாரு. ஆண்டவருடைய திட்டம் எவ்வளவு பெருசா இருக்குது. ஆனா இந்த யாக்கோபனுடைய கையில அந்த பலவர்ண அங்கியை கொண்டு போய் கிழிச்சு அதுல ஒரு ஆட்டினுடைய ரத்தத்தை தோய்த்து கொண்டு போய் கொடுத்து ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் கேட்கிறாங்க, இது உம்முடைய குமாரனுடைய அங்கிதானா அப்படின்னு கேட்ட உடனே இந்த யாக்கோபு என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அதற்கு கண்ணு, காது, மூக்கு இது எல்லாம் வச்சு ரொம்ப பெருசு பண்றாரு. ஆனா உண்மையிலேயே ஒரு துஷ்ட மிருகம் அவரை என்ன பண்ணல, அடிக்கல. அந்த சட்டையை கிழிச்சது அவங்களுடைய பிள்ளைங்க தான். அதுல ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை தோய்த்தது அவங்க பிள்ளைங்க தான். ஆனா இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு கற்பனை பண்றாரு, ஒரு துஷ்ட மிருகம் என் பிள்ளைய அடிச்சு. யாரானாலும் அப்படிதான் யோசிப்பாங்க. ஆனா அந்த பிரச்சனை கையில வந்த உடனே அவர் என்ன பண்றாருன்னா அதுக்கு உருவம் கொடுக்கிறாரு. ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து இதுல ரொம்ப ஒரு அழகான ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளணும். யாரு நம்மிடத்துல வந்து எந்த பிரச்சனையை சொன்னாலும் சொன்னதோட அப்படியே நிறுத்தணுமே தவிர அதற்கு நாமவே என்ன பண்ணக்கூடாது. அந்த குங்கி கொடுத்த உடனே அது வேற கூட இருக்கலாம்ப்பா. ஏன்னா யாக்கோபு வந்து எத்தனையோ நாட்கள் வந்து ஆடுகளை வளர்த்திருக்கிறார். ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தினுடைய வாசனை அவருக்கு தெரியும். ஆட்டுக்குட்டியினுடைய சகல காரியத்தையும் அறிஞ்சிருக்கிறவர். நம்மளா இருந்தா என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொன்னா, பிளட் டெஸ்ட் கொடுத்துடலாமா அப்படின்னா அங்க அதுல சிந்தப்பட்டிருக்கிற ரத்தம் வந்து உண்மையிலேயே யோசேப்பினுடைய ரத்தமா இல்ல ஒரு சிங்கத்தினுடைய ரத்தமா ஒரு கரடியினுடைய ரத்தமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த நிமிஷத்துல வந்து அவர் வந்து செக் பண்ணி, எப்பா இல்லப்பா இல்ல இதுக்குள்ள இருக்கிறது என்ன ரத்தம் சொல்லுங்களேன், இது ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம், இது வந்து சிங்கத்தினுடைய ரத்தம் இல்ல அப்படின்னு ஒருவேளை கண்டுபிடிச்சிருந்தாருன்னா இந்த பசங்கள்கிட்ட உண்மையை தெரிய வச்சிருக்கலாம். ஆனா இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா, ஒரு பிரச்சனையினுடைய ஆரம்பத்தை பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டாரு, என் பிள்ளை செத்துருச்சு, என் பிள்ளைய ஒரு துஷ்ட மிருகம் கொன்றுச்சு, யோசேப்பு பீருண்டு போனான்னு சொல்லிட்டு அந்த வஸ்திரத்தை சேர்த்து பிடிச்சு ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டாரு. இன்றைக்கு நம்ம நிறைய பேர் இப்படிதான்
அந்த பிரச்சனை ஆரம்பிக்கவே இல்லை. அந்த பிரச்சனை என்னன்னே தெரியாது. அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணிட்டோம் தெரியுமா? அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. நான் இனி எழும்ப மாட்டேன், நான் இனி மேல வர மாட்டேன். கஷ்டம். அது ஒரு துஷ்ட மிருகம் தான் அப்படி பண்ணிருச்சு. இதுல இருந்து எப்படி கொண்டு வர முடியும்? நீங்களாகவே ஒரு கற்பனை பண்ணி, நீங்களாகவே ஒரு யோசனை பண்ணி, நீங்களாகவே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறதுக்கு யாரு? எப்படி அதை நினைக்கலாம்? ஆண்டவர் அந்த பிரச்சனையை எதுக்கு கொடுத்தாருன்னு தெரியுமா? ஏன் ஆண்டவர் கொடுத்திருப்பாரு? ஒருவேளை உங்களை உருவாக்குறதுக்காக கொடுத்திருக்கலாம், டெஸ்ட் பண்றதுக்காக கொடுத்திருக்கலாம், உங்களை உயர்த்துறதுக்காக கொடுத்திருக்கலாம். நீங்க அதற்கு எப்படி ஒரு முடிவு கட்டலாம்? இந்த காரியம் நடந்த உடனே சிலர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இனி டைவர்ஸ் தான், இனி ஒன்று சேரதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த காரியம் நடந்த உடனே அவ்வளோதான், இந்த கடன்ல இருந்து வெளியே வரவே முடியாது. ஒரு முடிவை நம்ம பண்றோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், முன்னாடி பார்க்கறத வச்சு, மேலே பார்க்கறத வச்சு, இப்ப நடக்கிற சூழ்நிலையை வச்சு நீங்க கண்டிப்பா ஒரு முடிவை நீங்க கட்டாதீங்க, ஒரு முடிவை நீங்க கொண்டு வராதீங்க, நீங்க அதுக்கு விளக்கம் கொடுக்காதீங்க, நீங்க அதை பெருசா இமேஜின் பண்ணாதீங்க. சிலர் நடந்த உடனே அவ்வளவுதான், எனக்கு இப்படி ஆயிடுச்சா, இப்படிதான் ஆக போகுது, இப்படிதான் ஆக போகுது, இந்த இது இப்படிதான் முடிஞ்சிடும். உடனே இவங்களே ஒரு இமேஜின். ஏன் ஆண்டவரால மாற்ற முடியாதா? கர்த்தரால ஒரு நிமிஷத்துல மாற்றி போட முடியாதா? ஆண்டவர் அதை செய்ய மாட்டாரா? நம்ம அப்ப தேவையில்லாம எதுக்கு அதை யோசிக்கிறோம்? தேவையில்லாம அதை குறித்து எதுக்கு நெகட்டிவா யோசிக்கிறோம்? கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார். உன் கையில கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பலவர்ண அங்கியிலே போடப்பட்டிருக்கிறது உன் பிள்ளைய கொன்னு போட்ட சிங்கத்தினுடைய ரத்தம் இல்ல, உங்க பிள்ளைக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம். உங்க பிள்ளைய பாதுகாக்கிறதற்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம். உங்க பிள்ளைய காப்பாற்றுவதற்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம். நீங்க விளக்கத்தை தேடாதீங்க, நீங்க விளக்கத்தை தேடாதீங்க. நீங்க நிறைய பேர் கற்பனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பாருங்க, ஏதாவது ஒரு சின்ன தகடு கிடைக்கட்டும், உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவ்வளவுதாங்க, அந்த தகடு எங்க இருந்து விழுந்ததோ தெரியாது, யாரு கொண்டு போட்டதா தெரியாது, எங்க இருந்து வந்துச்சோ தெரியாது. இப்ப ஆக மொத்தத்துல கையில ஒரு தகடு கிடைச்சிருச்சுன்னா நம்ம ஆட்களுக்கு உடனே என்ன தெரியும் தெரியுமா? செய்வனை வச்சுட்டாங்கன்னு முடிவே பண்ணிடுவாங்க. அந்த செய்வனை யார் வச்சா? அப்ப யாராவது ஒரு திட்டத்துல போய் ஜெபம் பண்ணா அவர் ஏதாவது ஒண்ணு சொல்லுவாரு, கண்ணன் தான் வச்சான் அப்படின்னு. உலகத்துல கண்ணன் இல்லாமலா இருப்பாங்க? உங்க வீட்டு பக்கத்துல கண்ணன் ஒரு 3 பேராவது இருக்க மாட்டாங்க? நார்மலா கண்ணன் என்ன பேர் எல்லாருமே வைப்பாங்க. உடனே கண்ணன், எங்க மாமாவுக்கு ஒண்ணு விட்ட சித்தப்பனுக்கு ஒருத்த கண்ணன் இருக்கான், அந்த கண்ணன் தான் வச்சிருப்பான் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறது. இது எப்படி முடிவு எடுக்கலாம் ஆண்டவருடைய பிள்ளைகள்? அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, உன்னை பார்த்த உடனே நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா அதை முடிவெடுத்துட கூடாது. இது இப்படிதான் நடந்துச்சுன்னு சொல்லக்கூடாது. இல்ல பரவாயில்ல, அதை எப்பவுமே பூதாகரம் பண்ணி பெருசாக்கி இப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அதை பெருசு பண்ணாதீங்க. அதை முடிஞ்ச வரைக்கும் சிங்கத்தினுடைய ரத்தமாய் பார்க்கிறதை விட ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தமாய் பாருங்கள். அதை சாதாரணமான ஒரு தகடாய் பாருங்கள், அதை சாதாரணமான ஒரு வார்த்தையாய் பாருங்கள், அது சாதாரணமான ஒரு மனுஷனாய் பாருங்கள், அதை சாதாரணமான ஒரு வியாதியாய் பாருங்கள். ஹல்லேலூயா. ஒரு சின்ன புண்ணு வந்துச்சுன்னா போதும், உடனே நிறைய பேர் பாருங்க அந்த புண்ணை வச்சுட்டு எவ்வளோ பெரிய விளக்கம் தேடுறாங்க பாருங்க. உடனே அதுக்கு கூகுளில் போய் நிறைய பேர் அடிச்சு பார்ப்பாங்க, எனக்கு இந்த இடத்துல ஒரு புண் இத்தனை நாட்களாய் இருக்கிறது சொல்லு கூகுள் அப்படின்னு சொன்னா, அந்த கூகுள் அதனுடைய அறிவை பற்றி என்ன சொல்லணும்னா, இத்தனை நாள் இந்த இடத்துல ஒரு புண் இருந்தா கண்டிப்பா அது கேன்சர் தான் அப்படின்னு அது சொல்லிடும். அவ்வளவுதானா, முடிஞ்சிருச்சா லைஃபே? எனக்கு கேன்சர், ஐயோ கேன்சரே இல்லை, இல்லாத கேன்சரை உள்ள கொண்டு வருவதற்கு அவ்வளோ விருப்பம். அப்ப அதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, அப்படியே உயிர் கொடுக்க போறோம். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சா அவ்வளவுதான், என் பிள்ளையும் என் மருமகனும் பிரிஞ்சுட்டாங்க, சண்டை தாங்க போட்டிருக்காங்க, அதுக்குள்ள இவங்க என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? பிரிஞ்சுட்டாங்க. அது நீங்க எப்படி அதை இது பண்ணலாம்? இனி கோர்ட்ல போடுறதான் மிச்சம், அதுல போட்டு டைவர்ஸ் வாங்கிட வேண்டியதான். அவங்களுக்கு ஒரு சின்ன வாக்குவாதம் தான் வந்திருக்கும். அதனால இந்த யாக்கோபனுடைய தவறை நம்ம செய்யவே கூடாது. என்னுடைய அந்த சரி அந்த துணியை வாங்கி பார்த்த உடனே இது என்னுடைய குமாரனுடைய என் குமாரனுடைய உடுப்பு தான், அதை ஒரு துஷ்ட மிருகம் அவனை கொன்றுச்சு, யோசேப்பு பீருண்டு போயிட்டான்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது, அப்படியே புலம்புறான், என் மகனே. எத்தனையோ பேர் அவனுக்கு ஆறுதல் சொல்றாங்க, ஆனா அந்த ஆறுதல் எல்லாம் அவனுக்கு பெருசா இல்லை. என்னதான் இருந்தாலும் என் பிள்ளை ஆசாசியா இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போயிடுச்சே, போகும்போது கூட என்கிட்ட காமிச்சிட்டு தானே போனேன்,
போகும்போது கூட, டாடி நீங்க கொடுத்த ட்ரெஸ் நல்லா இருக்கா, இது எதுக்குடா இப்ப போட்டு போற, அண்ணங்களுக்கு சோறு கொடுக்க போகும்போது கூட இதை போட்டு போகணுமா? உடனே அவன், இல்ல டாடி இது நீங்க வாங்கி கொடுத்தது இல்ல, இது ஸ்பெஷல் இல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இதே போட்டு. இதெல்லாம் ஞாபகத்திற்கு வந்து வேதம் சொல்லுது, கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் புலம்பல் 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 புலம்பல். ஆனா அந்த 17 வருஷம் முடிஞ்சதற்கு பிற்பாடு அந்த வாய், எந்த வாய் புலம்பிருச்சோ அந்த வாய் இப்ப சொல்லுது பாருங்களேன். அந்த வசனத்தை நீங்க வாசிங்க, ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். 45ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 27வது 28வது வசனத்தை வாசிக்கலாமா? 27 28. அவர்கள் யோசேப்பு தங்களுடைய சொன்ன வார்த்தை யாவையும் அவனுக்கு சொன்னபோது தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. அப்பொழுது இஸ்ரவேல், என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானா, இது போதும், நான் மரணம் அடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றான். நீங்க 46ஆம் அதிகாரம் 30வது வசனத்தையும் 48வது வசனம் 48ஆம் அதிகாரம் 11வது வசனத்தையும் வாசிப்பீர்களே. ஆனால் 46 30, அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை பார்த்து, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயே, நான் உன் முகத்தை கண்டேன், எனக்கு இப்பொழுது மரணம் வந்தாலும் வரட்டும் என்றான். நீங்கள் 48ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 48ஆம் அதிகாரம், இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனாலும் இதோ உன் சந்ததியையும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணின தேவனுக்கு நல்ல கரங்களை தட்டி, எந்த வாய் புலம்பிருச்சோ, எந்த வாய் புலம்பிருச்சோ அந்த வாய் சாட்சி சொல்ல வைத்தார், சாட்சி சொல்ல வைத்தார். கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார். உங்க பிள்ளைய குறிச்சு புலம்புனீங்கல்ல, எதிர்காலத்தை குறிச்சு புலம்புனீங்கல்ல, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அதே பிள்ளைய குறிச்சு, அதே குடும்பத்தை குறிச்சு, உன் சரீரத்தை குறிச்சு நீங்க சாட்சி சொல்லுவீங்க, சாட்சி சொல்லுவீங்க. நம்புறவங்க கைகளை மேல தட்டி, என் புலம்பலை, என் புலம்பலை, ஹalleluya ஹalleluya ஹalleluya, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிற கர்த்தர், இனி என்னுடைய புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறார். ஹalleluya. நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு அதிசயம் இருக்குது. நான் புலம்புறேன் இல்ல, எந்த வாயினால நான் புலம்புறேனோ அந்த வாயினால கர்த்தர் என்ன பண்ணுவார்? சாட்சி சொல்ல வைப்பார், சாட்சி சொல்ல வைப்பார். நீங்க சாட்சி சொல்லுவீங்க, அந்த காரியத்தை குறித்து சாட்சி சொல்லுவீங்க. நீங்க புலம்புறதுக்கு நிறைய இருக்கலாம், நிறைய இருக்கலாம், ஆனா சாட்சி சொல்றதற்கு அதை விட நிறைய இருக்கும். ஆமென். யாக்கோபு சொல்லும் போது சொல்றாரு, ரொம்ப அழகா சொல்றாரு, எப்பா நான் உன்னையே பார்ப்பேன்னு நினைக்கல, நீ செத்துட்டேன்னு நினைச்சேன், அதனாலதான் இத்தனை வருஷம் நான் புலம்பிட்டே இருந்தேன். ஆனா இப்ப ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, உன்னையும் பார்க்க பண்ணாரு, உன்னுடைய சன்னதியையும். நாம் புலம்பலோட ஆரம்பிச்ச இந்த வாழ்க்கைய நாம் புலம்பலோட முடிக்க போவது இல்ல இல்ல. யாரோ ஒரு தாய் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள், பாச எனக்கு பயமா இருக்குது, நான் புலம்பிட்டே இந்த உலகத்தை விட்டு போயிடணும்னு எனக்கு பயமா இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காரியத்திற்காக புலம்பினேன், இப்ப இன்னொரு காரியத்திற்காக புலம்பினேன். என் வாழ்க்கை இப்படி புலம்பல்லையே முடிஞ்சிருமா பாஸ்டர்? நான் புலம்பிட்டே இருக்கணுமா? யாக்கோவும் அப்படித்தான் நினைச்சாரு. என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க, எல்லாரும் என்ன விட்டுருங்க, நான் என் பிள்ளைய நினைச்சு நினைச்சு புலம்பிட்டு தான் இருப்பேன். யோசேப்பே, என் மகனே, என் மகனே. ஆனா ஆண்டவர் ஒரு நாள், இல்ல நீ மரணம் அடைகிறதற்குள்ள, நீ பிதாக்களுடைய கல்லறையில சேர்றதற்குள்ள உன் புலம்பலை நான் நிறுத்திட்டு
உன்னை சாட்சி சொல்ல வச்சு, இனி என் பிள்ளைய குறித்து நான் புலம்ப மாட்டேன்னு சொல்லி, அதற்கு பிறகுதான் யோசேப்பை எடுத்து கொண்டார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஏதோ ஒரு தாயாருக்கு வருகிறது, தகப்பனாருக்கு நேரா வருது. இல்ல தகப்பனாரே, இல்ல தாயாரே, கர்த்தர் உங்களை சாட்சி சொல்ல வச்சுதான் கர்த்தர் எடுத்துக்குவாரு. நீங்க புலம்பலோட கல்லறைக்கு போவது இல்ல. நீங்க ஒருவேளை சொல்லலாம், நான் புலம்பிட்டே கல்லறைக்கு போவேன்னு சொல்லலாம். இல்ல, கர்த்தர் உங்க புலம்பல ஆனந்த களிப்பாய். ஹalleluya. இப்ப கரங்களை தட்டி பாடி சொல்லுவோம், என் புலம்பலை களிப்பாக ஆண்டவர் மாற்ற பண்ணுகிறவர், ஆனந்த தைலத்தால் என்னை அபிஷேகம் செய்கிறவர். எல்லாருடைய கரங்களையும் தட்டி ஆமே சொல்லுமா. புலம்பலை களிப்பாக மாற்றுகி, ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்கின்றேன். புலம்பலை களிப்பாக மாற்றுகி, ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்கின்றேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பே. என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம். கைகள் மேல தட்டி நன்றே சொல்லுவோம். வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. திரும்ப அறிக்கை செய்து, எனக்கு விரோதமாய் எழும், ஆனாலும் என்னை மேற்கொள்ள முடியாதே. என்னை மேற்கொள்ள முடியாது, என்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார். என் தலையை உயர்த்திடுவார். என்னை காத்திட என்னோடு, என் தலையை உயர்த்தி. கைகளை மேல தட்டி நன்றே இயேசுவா, நன்றே தகப்பனே. சொல்லோ, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை.